மாநில அரசுகளுடைய உரிமைகளை எல்லாம் மீட்டெடுக்கின்ற வண்ணம் ஒன்றிய மாநில அரசுகளினுடைய உரிமைகளை என்னென்ன உரிமைகளை மாநில அரசு இன்றைக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்பதையெல்லாம் ஏற்கனவே பல்வேறு கமிஷன்கள் குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆராய்ந்திருந்தாலும் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு புதிய கமிட்டியை நிர்ணயித்திருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஜோசப் குரியன், அதேபோல நம்முடைய மரியாதைக்குரிய அசோக் வர்தன் செட்டி, அதேபோல நம்முடைய மரியாதைக்குரிய நாகநாதன் ஆகியோருடைய கொண்ட குழு நம்முடைய ஒன்றிய அரசு மாநில அரசுக்கான உரிமைகளை பற்றியும் நாம் எந்தெந்த விதங்களிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த பாதிப்புகளை எடுத்துக் கூறுகின்ற வண்ணம் இந்த கமிட்டி பரிசீலிக்கும். ஏற்கனவே ராஜமன்னார் கமிட்டி பல்வேறு பரிந்துரைகளை தந்திருந்தது. அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு அரசு பல்வேறு கோரிக்கைகளை சொல்லியிருந்தாலும் கூட ஒன்றிய அரசு அதற்காக பூஜ் கமிட்டி, சர்க்காரியா கமிஷன் கமிட்டி போன்றவற்றையெல்லாம் அமைத்திருந்தார்கள். ஆனால் இந்த கமிட்டிகள் அமைக்கப்பட்டனவே தவிர நம்முடைய மாநில உரிமைகள் மீட்டெடுக்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த கல்வியிலே நம்முடைய உரிமைகள் கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கின்ற காரணத்தாலே நம்மை அவர்கள் கன்சல்ட் செய்து, அதாவது நம்மோடு கலந்தாலோசித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை கூட இன்றைக்கு அவர்கள் எடுக்கவில்லை. கல்விக்குரிய தொகையை நாம் மும்மொழி திட்டத்தை அறிமுகப்படுத்த முடியாது என்று சொன்னதனாலே நமக்கு தர வேண்டிய தொகையை இன்றைக்கு ஒன்றிய அரசு தர மறுக்கின்றது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே ஒரு 3-4 மாதங்களுக்கான அந்த தொகை 100 நாள் வேலைவாய்ப்பு பணியாளர்களுக்கு தரப்படாமல் இருக்கிறது. இப்படி பல்வேறு வகையிலேயும் அதேபோல நாம் கொடுக்கின்ற அந்த ஒன்றிய அரசுக்கான ஜிஎஸ்டியில் நம்முடைய நிதி பகிர்வு என்பது 29 பைசாவாகவே இருக்கிறது. இன்றைக்கு பீகாருக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ நீங்கள் ₹1 எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்கிறீர்களோ எங்களுக்கு அந்த அளவு வேண்டாம். நாங்கள் ₹1 கொடுக்கிற பொழுது எங்களுக்கு 50 பைசாவாவது திருப்பி தாருங்கள் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அதை கூட இன்றைக்கு சட்டமன்றத்தில் கூறுகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற நேரா நாகேந்திரன் 29 பைசா தருவதையே பெருமையாக சொன்னார். ஆனால் அவர் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் என்ன கொடுக்கிறோம் என்பதை அவர் சொல்ல தவறிவிட்டார். எனவே எந்தெந்த வகையிலெல்லாம் நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமோ அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் நம்முடைய உரிமைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கமிட்டியை இன்றைக்கு நியமித்திருக்கிறார்கள். அதனுடைய பரிந்துரைகளுடைய அடிப்படையில் இன்றைக்கு நாம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு நம்முடைய மாநில உரிமைகளை மீட்டெடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கம் போல வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளிலே, மாநில சுயாட்சியிலே, மாநிலத்துக்கான அதிகாரங்களை நாம் பெற்றுவதிலே அவர்களுக்கு என்றைக்குமே அக்கறை இல்லை. புதிய எஜமானர்களுடைய கட்டளைப்படி இன்றைக்கு அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதற்கான பொய்யான காரணங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் அந்த 110 விதியின் முடிந்த பிறகு பேச வாய்ப்பு தருகிறேன் என்று சட்டப்பேரவைத் தலைவர் சொன்ன பிறகும் கூட எங்கள் கோரிக்கையை நீங்கள் முதலில் கேட்க வேண்டும், அப்புறம்தான் முதலமைச்சர் தீர்மான 110 விதியின் கீழ் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி சட்டம் போட்டுவிட்டு வெளிநடப்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இன்றைக்கு மாநில சுயாட்சியை, மாநிலத்துடைய உரிமைகளை காப்பதற்காக தீர்மானம் கொண்டு வரப்போகிறோம் என்பது. எனவேதான் தெரிந்தே இன்றைக்கு அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.